எதையும் ஆழமா கத்துக்க விரும்புற உங்களுக்கான பிரத்யேகமான ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நாம தினமும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுறோம், எழுதுறோம். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற ஒரு நுட்பமான கணிதவியல, ஒரு கட்டமைப்ப நாம எப்பவாவது கவனிச்சிருக்கோமா? பெரும்பாலும் கிடையாது. இன்றைய நமது நோக்கம் அதுதான். தமிழ் மொழிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை தாங்கி பிடிக்கும் 4 வகை சொற்கள் அப்படிங்கிற அடிப்படையான தூண்களை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். முதலாவதாக, சொல் என்றால் என்ன? நாம எழுப்புற ஒலிகளுக்கு எல்லாம் சொல்லுன்னு பேரா, அல்லது அதுக்கு ஏதேனும் வரம்பு இருக்கா? இது ஒரு நுட்பமான கேள்வி. தமிழ்ல ஒரு சொல் உருவாகணும்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான நிபந்தனை இருக்கு. அதாவது அது பொருள் தரணும். சில நேரங்கள்ல ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்றாலும் அது பொருளை தரும். சில நேரங்கள்ல பல எழுத்துகள் தொடர்ந்து வந்து பொருளை தரும். ஓ, அப்போ அர்த்தம் இருக்கணும். ஆமாம். இப்படி பொருள் தந்தால் மட்டுமே அதனை சொல் அப்படின்னு இலக்கணம் அங்கீகரிக்குது. அது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. அப்படி என்றால் எழுத்துகள் சேர்வது முக்கியமல்ல, அது உணர்த்தும் அர்த்தம் தான் ஒரு சொல்ல தீர்மானிக்குது இல்லையா? இது சில உதாரணங்களோட நம்ம பிரிச்சு பார்க்கலாம். நிச்சயம். இத கேட்கிறவங்க தங்களின் மனசுல ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி குறிப்புகளா பதிவு செஞ்சுக்கலாம். முதலாவது, ஓரெழுத்து சொற்கள். அதாவது ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனா அது முழுமையான பொருளை தரும். உதாரணத்துக்கு ஈ, பூ, மை, தீ இப்படி சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. இந்த ஒவ்வொரு எழுத்தும் தனித்து நின்றாலும் அது ஒரு பூச்சியையோ, ஒரு மலரையோ, ஒரு நிறத்தையோ அல்லது நெருப்பையும் குறிக்குது. அடுத்ததாக, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது. உதாரணத்துக்கு கல், கடல், தங்கம். இதுல பல எழுத்துகள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை நமக்கு உணர்த்துது. இப்போ இத ஒரு பெரிய அளவிலான கண்ணோட்டத்துல பார்த்தா, பொருள் இல்லனா அது வெறும் ஓசை மட்டும்தானா? நான் இப்போ கு, சு, டு அப்படின்னு சில எழுத்துக்களை தொடர்ந்து உச்சரித்தா அது சொல்லாகி விடாது, அப்படிதானே? 100க்கு 100 உண்மை. பொருள் தராத எந்த எழுத்துக்கூட்டமும் சொல் ஆகாது. அது வெறும் ஓசையாகவே காத்துல கரைஞ்சிடும். ஆக பொருள் தருவது மட்டுமே ஒரு சொல்லை உருவாக்குங்கிற நிபந்தனைய நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். சரி, பொருள் தருவது சொல்லிகிறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. தமிழ்ல லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு. ஆனா நாம பயன்படுத்துற அத்தனை வார்த்தைகளையும் இலக்கண அடிப்படையில வெறும் 4 வகைகளுக்குள் அடக்கிடலாங்கிறது உண்மையிலேயே வியப்பா இருக்கு. ஆமா, அதுதான் தமிழ் இலக்கணத்தோட அழகு. இலக்கண அடிப்படையில சொற்கள் 4 வகைப்படும். இது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சரி, இப்போ இந்த 4 தூண்களையும் ஒவ்வொன்னா ஆராய்வோம். முதலாவது பெயர்ச்சொல். இது பெயர் குறிப்பிடுற போலவே ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் இல்லையா? கரெக்ட். ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். அது உயர்திணையாகிய மனிதர்களாக இருக்கலாம் அல்லது அக்ரிணையாகிய பொருட்களாக இருக்கலாம். இலக்கணத்துல பெயர் சொல்ல 6 வகையா பிரிப்பாங்க. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என ஆழமா போகலாம். ஒவ்வொன்னுக்கும் ஒரு சின்ன உதாரணம் பார்த்துட்டலாம். கண்டிப்பா. பாரதி என்பது ஒரு நபரின் பெயர். பள்ளி என்பது ஒரு இடத்தின் பெயர். காலை என்பது காலத்தை குறிக்கும் பெயர். கண் என்பது ஒரு உறுப்பின், அதாவது சினையின் பெயர். ஒரு நிமிஷம். மனிதர்கள், இடங்கள், உறுப்புகள், பண்புகள் எல்லாமே பெயர்தாங்கிறது புரியுது. ஆனா ஓடுதல், படித்தல் போன்ற வார்த்தைகளையும் பெயர் சொல்லுல தானே சேர்க்கிறாங்க. இவை ஒரு செயலை குறிக்குதல்லவா? இது எப்படி பெயர் சொல்லுக்குள் வரும்? இது தேர்வுக்கு தயாராகுபவர்களை கொஞ்சம் குழப்பக்கூடிய இடமா தோணுதே. இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. பலரும் இங்குதான் குழப்பமடைவாங்க. ஓடு, படி என்பவை செயல்கள்தான். ஆனா அந்த செயலை நாம ஒரு பேரா மாற்றி பயன்படுத்தும் போது அது தொழிற்பேராகிடுது. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ அவன் ஓடினான் என்பதில் ஓடினான் என்பது அவன் செய்த செயல். ஆனா ஓடுதல் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓடும் செயலுக்கு நாம ஒரு பேரை வைக்கிறோம். ஒரு தொழிலின் பேராக அது வரதால அதுவும் பேர் சொல்லின் ஒரு அங்கமாகவே கருதப்படும். இப்போ மிக தெளிவா புரியுது. ஒரு செயலை சுட்டி காட்டாம அந்த செயலின் தலைப்பா பெயரா மாறும்போதே அது தொழிற்பெயராயிடுது. சரி, அடுத்ததாக 2வது வகை வினைச்சொல். வினை என்ற சொல்லுக்கே செயல்னு தான் பொருள். ஆமா, ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். காலையில எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை நாம செய்யும் அத்தனை வேலைகளுமே வினைச்சொற்கள் தான். வா, போ, எழுது, விளையாடு, சாப்பிட்டான், தூங்கினாள் என செயலை உணர்த்தும் அத்தனையும் இந்த வகைக்குள் அடங்கிடும். ஆக
பெயர்ச்சொல் என்பது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. வினைச்சொல் என்பது அந்த விஷயம் என்ன செய்யுது என்பதை கூறுது. இரண்டும் தனித்து இயங்கக்கூடிய வலிமையான சொற்கள். ஆனா அடுத்ததா வரும் மூன்றாவது வகை இடைச்சொல். இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது தனித்து இயங்காதுன்னு சொல்லப்படுது. ஏன் அப்படி ஒரு சொல் இருக்கணும்? என புரிஞ்சுக்க நாம மொழியோட அமைப்பை நோக்கணும். தமிழ் ஒரு ஒட்டுநிலை மொழி, அதாவது சொற்கள் ஒன்னோடு ஒன்னு ஒட்டி உறவாடி பொருளை தரும் மொழி. செங்கற்களை வச்சு ஒரு சுவரை கட்டும்போது செங்கற்களுக்கு இடையே சாந்து பூசும் அல்லவா? ஆமா. பெயர் சொல்லும் வினை சொல்லும் செங்கற்கள்னா அவற்றை இணைத்து ஒரு வாக்கியத்தை முழுமைப்படுத்தும் சாந்துதான் இந்த இடைச்சொல். இது தனித்து நின்றா எந்த பொருளையும் தராது. பெயரையும் வினையும் சார்ந்து மட்டுமே வரும். அருமையான ஒப்பீடு. செங்கற்களை இணைக்கும் சாந்து. இத சில உதாரணங்கள் மூலம் விளக்க முடியுமா? தாராளமா. என்ற இடைச்சொல்லை எடுத்துக்குவோம். தந்தையும் தாயும். இதுல தந்தை தாய் என்ற 2 பெயர் சொற்களை இணைக்க பயன்படுது. மட்டும் தனித்து நின்றால் அர்த்தமில்லை. அதேபோல மற்று என்ற சொல், மற்றொருவர் என்ற சொல்லில் அது இணைந்து வருது. ஓ, அப்போ ஐங்கிறதும் இடைச்சொல் தானா? ஆமா. மிக முக்கியமான இன்னொரு இடைச்சொல் ஐ. உதாரணத்துக்கு திருக்குறளை படித்தான். இதுல திருக்குறள் என்பது பெயர், படித்தான் என்பது வினை. இவை ரெண்டையும் இணைத்து எதை படித்தான் என்ற பொருளை தெளிவாக்க ஐ என்ற இடைச்சொல் உதவுது. அப்படி என்றால் இடைச்சொல் என்பது வாக்கியங்களுக்குள் ஒரு இணைப்பு பாலமா செயல்படுது. சரி, இறுதியாக 4வது வகை உரிச்சொல். உரிச்சொல் என்பது பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை வீரியப்படுத்த அல்லது மிகுதிப்படுத்த வரும் சொல்னு சொல்லப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு சாதாரண காட்சியை திரைப்படங்கள்ல காட்டும்போது பின்னணி இசையோ அல்லது ஒளியமைப்பையோ மாற்றி அந்த காட்சியின் வீரியத்தை கூட்டுவாங்க இல்லையா? அதுபோலதான் உரிச்சொல். ஒரு பொருளின் அல்லது செயலின் இயல்பான தன்மையை இன்னும் கொஞ்சம் பெரிதாக்கி அல்லது அழுத்தமா சொல்வதுதான் இதோட வேலை. சூப்பர். உதாரணத்துக்கு மா என்ற உரிச்சொல்லை எடுத்துப்போம். நகரம் என்பது பெயர்ச்சொல். அதுவே மாநகரம் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய நகரம் என்ற மிகுதியான பொருளை தருது. அதேபோல சிறந்தது என்பதை விட சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது அதோட தன்மை இன்னும் பல மடங்கு உயருது. மா, சால, தவ, நனி இதெல்லாம் உரிச்சொற்களுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள். ஆக பெயர், வினை, இடை, உரி என்ற 4 தூண்களும் எப்படி செயல்படுதுங்கிறது தெளிவா புரிஞ்சிடுச்சு. விதிகளை தெரிஞ்சுக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், இத நடைமுறையில அடையாளம் காண்பதுதான் உண்மையான சவால். கண்டிப்பா தேர்வுல அதுதான் ரொம்ப முக்கியம். நாம இதுவரை கற்றதை பயிற்சி செய்து பார்க்கும் விதமாக தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு பகுதியை இப்ப தொடங்கலாம். பாடத்தின் முழு பகுதியையும் உள்ளடக்கிய ஒரு விரைவு வினாவிடை சுற்று, அதாவது ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட். நான் கேள்விகளை கேட்கிறேன் அல்லது வாக்கியங்களை கூறுறேன். நீங்க அதற்கான விடையையும் அதற்கான சுருக்கமான காரணத்தையும் கூறுங்க. தாராளமா தொடங்கலாம். இந்த கேள்விகள் அனைத்துமே அடிப்படையை வலுவாக்குற மாதிரி அமைஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும். சரி, குறிப்பெடுத்துக்க தயாராயிருங்க. முதல் 10 கேள்விகள் அடிப்படைகளுக்கானவை. கேள்வி 1, சொல் என்பதற்கான இலக்கணம் என்ன? 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். கேள்வி 2, இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? சொற்கள் 4 வகைப்படும். அருமை. கேள்வி 3, அந்த 4 வகைகளை நினைவில் கொள்ளும் சுருக்கு வழி என்ன? PVEU, அதாவது பெயர், வினை, இடை, உரி. கேள்வி 4, ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் எது? பெயர்ச்சொல். கேள்வி 5, ஒரு செயலை குறிக்கும் சொல் எது? வினைச்சொல். வினை என்றாலே செயல் என்றுதான் அர்த்தம். கேள்வி 6, தனித்து இயங்காத சொல் வகை எது? இடைச்சொல். இது மற்ற சொற்களைச் சார்ந்தே வரும். கேள்வி 7, பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொல் எது? அதுவும் இடைச்சொல்தான். கேள்வி 8, பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் எது? உரிச்சொல். இது தன்மையை உயர்த்தி காட்டும். கேள்வி 9, மாநகரம் என்பதில் உள்ள மா என்பது எவ்வகைச் சொல்? உரிச்சொல். நகரத்தின் பெருமையை மிகுதிப்படுத்துது. கேள்வி 10, தந்தையும் தாயும் என்பதில் உள்ள எவ்வகைச் சொல்? இடைச்சொல். 2 பெயர்களை இணைக்க பயன்படுது. சூப்பர். அடுத்த 10 கேள்விகள் சொற்களை அடையாளம் காண்பதற்கானவை. நான் ஒரு சொல்லைச் சொல்வேன், அது எவ்வகைச் சொல் என நீங்க கூறணும். கேள்வி 11, பாரதி. பெயர்ச்சொல். ஒரு நபரின் பெயர். கேள்வி 12, விளையாடு. விளைச்சொல். இது ஒரு செயல்.
கேள்வி 13 மற்று. இடைச்சொல் மற்றொருவர் என இணைந்து வரும். கேள்வி 14 சால. உரிச்சொல் சாலச் சிறந்தது என தன்மையை மிகுதிப்படுத்தும். கேள்வி 15 நன்மை. பெயர்ச்சொல் இது ஒரு பண்பை குறிக்கும் பெயர். கேள்வி 16 எழுது. வினைச்சொல் ஒரு செயலை குறிக்கும் கட்டளை. கேள்வி 17 கண். பெயர்ச்சொல் இது ஒரு உறுப்பின் பெயர். கேள்வி 18 தவ. உரிச்சொல் தவச்சிறிது என பொருளை மிகுதிப்படுத்தும். கேள்வி 19 ஐ. இடைச்சொல் வேற்றுமை உருபாக இணைந்து வரும். கேள்வி 20 ஓடுதல். இது கவனிக்க வேண்டியது. இது பெயர்ச்சொல், குறிப்பா தொழிற்பெயர். மிக துல்லியமான பதில்கள். இப்போ தேர்வறையில மாணவர்களை சற்று குழப்பக்கூடிய பொருந்தாததை கண்டறிதல் பகுதி. நான் 4 சொல் சொல்வேன், எது மாறுபட்டதென பார்ப்போம். கேள்வி 21 படித்தாள் ஐ மற்று கு. இதுல பொருந்தாதது எது? படித்தாள். ஏன்னா மற்ற 3ம் இடைச்சொற்கள். படித்தாள் என்பது வினைச்சொல். கேள்வி 22 மதுரை கால் சித்திரை ஓடினான். ஓடினான். மற்ற 3ம் இடம், உறுப்பு, காலத்தை குறிக்கும் பெயர் சொற்கள். ஓடினான் என்பது செயல். கேள்வி 23 சென்றாள் வந்த சித்திரை நடந்து. சித்திரை. மற்ற 3ம் வினைச்சொற்கள். சித்திரை என்பது காலப்பெயர் சொல். கேள்வி 24 மா ஐ மற்று. மா என மா என்பது உரிச்சொல். மற்ற 3ம் இடைச்சொற்கள். கேள்வி 25 நனி சால உரு பள்ளி. பள்ளி. மற்றவை உரிச்சொற்கள். பள்ளி என்பது இடத்தை குறிக்கும் பெயர்ச்சொல். அருமை. கேள்வி 26 பூ வா போ தா. இதுல பொருந்தாத சொல். பூ. மற்றவை வினைகள். பூ என்பது பெயர்ச்சொல். கேள்வி 27 தங்கம் மரம் கடல் படித்தான். படித்தான். இது வினைச்சொல். மற்றவை பெயர்ச்சொற்கள். கேள்வி 28 நன்று பெரிது ஓடு இனிமை. ஓடு. இது வினைச்சொல். மற்றவை பண்பு பெயர்கள். கேள்வி 29 அவன் இவன் எவன் செய். செய். இது வினை. மற்றவை பெயர்கள். கேள்வி 30 மண் பொன் கல் நட. நட. இது செயல். மற்றவை பொருட்பெயர்கள். மிகவும் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இப்போ கடைசி 10 கேள்விகள் வாக்கியங்களை அறுவை சிகிச்சை செய்வதற்கானவை. நான் வாக்கியத்தை சொல்வேன், குறிப்பிட்ட சொல்லின் வகையை கூறுங்கள். கேள்வி 31 வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். இதுல வளவன் என்ன சொல்? பெயர்ச்சொல். கேள்வி 32 அதே வாக்கியத்துல உள்ள என்ன சொல்? இடைச்சொல். பெயர்களை இணைக்குது. கேள்வி 33 அதே வாக்கியத்துல உள்ள மா என்ன சொல்? உரிச்சொல். நகரத்தை மாநகரம் என உயர்த்தது. கேள்வி 34 அதே வாக்கியத்துல உள்ள ஏறினர் என்ன சொல்? வினைச்சொல். அவங்க செய்த செயல். கேள்வி 35 நாள்தோறும் திருக்குறளை படி. இதுல திருக்குறள் என்பது பெயர்ச்சொல். ஒரு நூலின் பெயர். கேள்வி 36 அதே வாக்கியத்துல திருக்குறள் கூட்டல் ஐ என வரும் ஐ என்ன சொல்? இடைச்சொல். பெயரோடு ஒட்டி வருது. கேள்வி 37 அதே வாக்கியத்துல படி என்பது என்ன சொல்? வினைச்சொல். ஒரு கட்டளை செயல். கேள்வி 38 ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது. இதுல உதவுதல் என்பது தொழிற்பெயர். எனவே இது பெயர்ச்சொல் வகையை சேர்ந்தது. கேள்வி 39 அதே வாக்கியத்துல சால என்பது என்ன சொல்? உரிச்சொல். சிறந்தது என்பதை மிகுதிப்படுத்துது. கேள்வி 40 இறுதியாக ஒரு திருக்குறள் சவால். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இதுல உள்ள மற்று என்பது எவ்வகை சொல்? மற்று என்பது வாக்கியங்களை இணைத்து சார்ந்து வர்றதால அது உறுதியாக ஒரு இடைச்சொல்லாகும். அருமையான ஒரு வினாவிடை சுற்று. இந்த 40 கேள்விகளும் அதற்கான தெளிவான விளக்கங்களும் நிச்சயமா ஒரு சிறந்த கையேடு போல கேக்குறவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். ஒரு வாக்கியத்தை வெறுமனே வாசிப்பதை விட இப்படி ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து மேய்ந்து படிக்கும்போது அது என்றுமே மறக்காது. உண்மையான கற்றல் என்பது இதுதான். அறிவை புரிஞ்சுகிட்டு பயன்படுத்துறதுல தான் அதோட உண்மையான மதிப்பு இருக்கு. மொழியோட அமைப்பை ரசிக்க தொடங்குங்க. நாம எழுதுற ஒவ்வொரு வாக்கியமும் எப்படி துல்லியமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு என்பதை கவனிப்பது ஒரு சிறந்த மனப்பயிற்சி. இதைவிட சிறப்பா சொல்ல முடியாது. உங்க அனைவரின் நேரத்துக்கும் கற்கும் ஆர்வத்துக்கும் எங்க மிகப்பெரிய பாராட்டுக்கள்.